எம்எல்ஏ பல்லவி அவர்களை ஜென்சி டிஎம்கே மீட்ல வந்து அவதூறு பண்ணாங்க அப்படின்ற விமர்சனத்துக்கான விளக்கம் தத்துவம் மற்றும் நிகழ்வுகள் இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு நம்ம பேசலாம். நிகழ்வுகளை மட்டும் அலசி ஆராய்ஞ்சோம் அப்படின்னா பழம்பெரும் காலத்திலிருந்தே நம்ம பெரியாருக்கு முன்னாடி சித்தர்கள், அதற்கு முன்னாடி வள்ளுவர், அதற்கு முன்னாடி வந்து நிறைய ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமா தத்துவ பின்னணியை உருவாக்கிக்கிட்டே வராங்க. இந்த தத்துவம் எதன் அடிப்படையிலான நிகழ்வு நடக்கும், அந்த நிகழ்வு பின்னணி இதனாலதான் இது நடந்திருக்கும் அப்படின்ற யூகத்தின் அடிப்படையில் வந்து இந்த தத்துவங்கள் உருவாகி தத்துவத்தை பார்க்கறதா நிகழ்வா பார்க்கறதா அப்படின்னா இந்த தத்துவத்தின் மூலமாக அந்த நிகழ்வை பார்க்கறது தான் வந்து சால சிறந்ததா இருக்கும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். ஸோ இன்னைக்கு இவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது எம்எல்ஏ பல்லவி அவர்கள் ஜென்சி மீட்ல இந்த மாதிரி ஒரு அவதூறு பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கான்வர்சேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கெடுவாய்ப்பாக விஜய் அவர்கள் அரசியல் வராது, அதற்கான டிஸ்கஷன் போனதுக்கு அப்புறம் நான் நார்மலா எப்பயுமே வந்து அரசியலை பத்தி ரொம்ப நாட்களாக பேசிக்கிட்டே வரேன். கெடுவாய்ப்பாக அதுல வந்து இவங்க வந்ததுனால இவங்களையும் சார்ந்து சில விஷயங்கள் பேச வேண்டிய சூழல் அமையுது. அப்படி அமைகிறப்ப நான் வந்து டிவிகே தொண்டர்கள் அல்லது ரசிகர்கள் அல்லது அவரை பிடித்தவர்களுக்கு எதிராக கருத்து வைக்கிறேன் அப்படின்னு அவங்களே நினைச்சுருந்தாங்க. அப்படி இல்லை, நான் வந்து பொதுவாக அரசியல் கருத்துக்களை நான் ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால வந்து இதுக்காண்டி தான் உங்களை எதிர்க்கணும், இல்லை உங்களுக்கு எதிராக நான் கருத்து சொன்னதுனால நான் பெரிய ஆளு அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக வந்து இது பண்ணலை. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் அரசியல் வந்தன்னேவும் நான் வந்து ஒரு 10 வருடமாக அரசியல் சம்பந்தமா திங்க் பண்றதும் அதை பத்தி பேசிக்கிட்டும் இருக்கேன். ஆனா இவங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்களை எதிர்க்கிறது மூலயமா அவங்களோட நண்பர்கள் என்னோட நிறைய அரசியல் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு விஜய் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்போ ஒரு சின்ன நிகழ்வா இருக்கட்டும், அந்த நிகழ்வை சார்ந்து நான் விமர்சனம் வைக்கிறப்ப என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அவங்க தன்னை தான் விமர்சனம் பண்றான், தன்னை சார்ந்த விஜய் தான் இவன் விமர்சனம் பண்றான் அப்படின்ற மாதிரியான மனநிலைக்கு அவங்க வர்றாங்க. அவங்களையே எதிர்க்கிறதா அவங்க நினைச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப காட்டமா என்னோட பேசுறாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட அவங்களோட விவாதிச்சு டிஸ்கஸ் பண்ணி நார்மலைஸ் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்க வேண்டிய சூழல் இருக்கு. பரவாயில்ல, இது வந்து ஆரோக்கியமா எடுத்துக்கிட்டா அது ஆரோக்கியமா எடுத்துக்கிறேன். எனக்கான காம்போனியன்ஸ், எனக்கான வாதிடக்கூடிய இடமும் பரப்பும் அதிகமாகுது. நிறைய பேர் வந்து ஆர்வம் மிக்கத்துல என்கிட்ட விவாதிக்கிறாங்க. அந்த விவாதத்தையும் நான் போடலாம் அப்படின்னு இருக்கேன். நம்ம மேட்ருக்கு வந்துடலாம். இப்ப டிவிகேல இருக்கிற பல்லவி அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பெண்ணுக்கு எதிரான பிரச்சனை வந்துச்சா அப்படின்னு பாக்குறது தான் நிகழ்வு சார்ந்த அணுகுமுறை. தத்துவம் சார்ந்த அணுகுமுறைன்றது வேற. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றேன்னா, இது காலங்காலமாக பெண்ணுக்கு எதிராக நிகழ்ந்த வண்ணம் இருக்கு. எடுத்துக்காட்டா வந்து இப்போ நான் வந்து பல்லவி அவர்களுக்கு சார்பா இல்ல டிஎம்கே மீட்ல அவங்க பண்ணது தப்பு அப்படின்னு நான் சொல்றேன்னா, இப்ப டிஎம்கே காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க டிவிகே காரங்க சேர்ந்து ஜூலியை வந்து இந்த மாதிரி இழிவா பேசினாங்களா, அதுக்கெல்லாம் நீங்க வந்து வீடியோ போடல அப்படின்னு கேட்பாங்க. சரின்ட்டு அவங்களுக்காண்டி ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணி போடணும். இந்த மாதிரியான சட்ட சிக்கலை வந்து எதிர்கொள்வதற்கு பொதுவா நம்ம பேசுவோம். பொதுவா பேசுறதுக்கு முன்னாடி 2 விஷயம். ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு பெண் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். அது வயது முதிர்ந்த ஒரு ஆளாக இருக்கட்டும், இல்ல இப்பதான் பிறந்த ஒரு பெண்ணா இருக்கட்டும், இல்ல காலேஜ் போற பெண்ணா இருக்கட்டும், இல்ல குழந்தை பெற்ற பெண்ணாக இருக்கட்டும், இல்ல குழந்தை பெற்று ஒரு 10-15 வயது ஆகினவங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாரையுமே நம்ம வந்து சமமாக பெண்ணா தான் பார்க்கணும். ஆனா அது நம்மளோட மதமோ இல்ல நம்ம சமூகமோ அவ்வாறு பார்ப்பதில்லை. எடுத்துக்காட்டா ஒன்று சொல்றேன். நம்ம தமிழ் இலக்கியமே பெண்ணுக்கு எதிராக பல விஷயங்களை செய்யுது. எடுத்துக்காட்டா மங்கை, மடந்தை, பேரிளம் பெண் அப்படின்னு பல கேட்டகரியா பெண்களை பிரிக்கிறாங்க. அதுல மடந்தை அப்படின்னும் பேதை அப்படின்னும் பெண்ணை இழிவுபடுத்துற மாதிரியான வார்த்தைகளும் அதுல இருக்கு அப்படின்றது மிக மிக குறிப்பிடத்தக்கது. பேதைமை அப்படின்றது பெண்ணுக்கு மட்டும்தான், அதுவும் ஒரு சில காலகட்டத்துக்கு உரியது மட்டும்தான் அப்படின்னு அது வரை இருக்குது. ஸோ வந்து நாம பெண்ணுக்கு எதிரான மனநிலையை டிஸ்கஸ் பண்றப்ப நம்ம தமிழையும் தமிழ் சார்ந்த சான்றோர்களையும் சாடிதான் ஆகணும். சரி, இப்போ திரைப்படங்கள்ல வர்ற காட்சிகள்ல என்ன பண்ணுது? பெண்கள் 3 வகைப்படும். பெண்களின் பரிணாம வளர்ச்சிப்படியும் 3 வகையாக பிரிக்கலாம். ஆன்டி அப்படின்னு ஒருத்தவங்களை கட் அவுட் பண்ணுது, ஆக்டர்னு ஒருத்தவங்களை கட் அவுட் பண்ணுது. அப்போ இந்த மாதிரியாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்கள வந்து பிரிக்கிறது ஒரு பிற்போக்குத்தனம் தான். ஏன் இதை நான் திருப்பி சொல்றேன் அப்படின்னா, இந்து மதம் சார்ந்தும், இந்து மதமோ இல்ல மற்ற மதமோ எந்த மதம் சார்ந்தும் போகிறப்ப அதுல தாய்மையை போற்றும். இப்ப பல்லவி அவர்களை வந்து வச்சு பேசுறப்ப ஒரு தாயை நீ இப்படி சொல்லிட்டிய அப்படின்னு சொல்றாங்க. தாய் இல்ல, எந்த ஒரு பெண்ணையும் இப்படி சொல்றது தவறு. பெண் மட்டும் இல்ல, எந்த ஒரு உயிரினத்தையும்
அதை நாயின்னு திட்டுறதோ எருமன் திட்டுறதோ எதுவுமே தேவையில்லாத ஒரு விஷயம். 2ஆம் நிலையில யாருமே பார்க்கக்கூடாது. அதுவும் தமிழ் தான் சொல்லுது, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அது எல்லா மனிதருக்கும் சொல்லல, எல்லா உயிருக்கும் சொல்லுது. எல்லா உயிரையும் நம்ம ஈக்குவலா பார்க்கறது சாலச் சிறந்தது அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள வருது. ஸோ தாய்மையை இங்க போற்றுவதன் மூலமாக மற்ற பெண்களை இழிவுபடுத்துவது. இதை வந்து பெண் ஏன் அடிமையானால பெரியார் வந்து ரொம்ப இயல்பா சொல்லுவாரு. நிறைய இடத்துலையும் சொல்லியிருக்காரு. நீ உன் பொண்டாட்டிய உத்தமி, நீ போர்டு எடுத்து வைக்கிறேன்னா மற்ற பெண்களை எல்லாம் என்ன நினைச்சு நீ அந்த போர்டை வைக்கிற அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை அவர் சொல்லுவார். அப்போ தாய்மைன்னு ஒருத்தவங்களை சொல்றப்ப அப்ப குழந்தை பெறாதவங்க எல்லாம் வந்து இழிவுபடுத்துற மாதிரி ஆகும். இல்ல இந்த இளம் வயது பெண்களை வந்து நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு ஒரு ஆணை வந்து இட்டு செல்ற மாதிரி இருக்கும். எனக்கு ஈக்குவலா ஒரு பெண் இருக்காங்கன்னா அது பல்லவியா இருக்கட்டும், ஜூலியா இருக்கட்டும், இளம் பெண் ஒரு ரீல்ஸோ ஏதோ போட்டாங்கன்னா கியூட்டு, சூப்பரு, செம அப்படின்லாம் நுகர்றீங்க நீங்க, ஒரு ஆணாகிய நீங்கள். அதே வந்து ஒரு வயதான பெண் அவங்க வந்து அது எந்த காரணமாக வேணாலும் இருக்கட்டும், அவங்களோட கருத்தை பொதுவெளியில வலியுறுத்துறாங்க. அதை இழிவுபடுத்துற மாதிரியும் போடுறாங்க. அந்த காலத்துல எங்க ஆயாக்கு ரீல்ஸ் இல்லாம வேற மாதிரி பண்ணிக்கிறேன். அந்த ரீல்ஸை பாத்துருவாங்க. அப்போ நம்மளோட ஆள் மனசுல பெண்ணை நுகர்வு பண்டமாக பாக்குறோமா அப்படின்ற கேள்வி எனக்கு இருக்கு. சரி, ஓகே, இப்ப தாய்மை அப்படின்றதுக்கு வந்துடும். தாய்மைன்னு இருக்கிற ஒரு சப்ஜெக்டை நம்ம அழிச்சிடணும். எல்லா பெண்ணும் தாய் தான். ஒரு பிறந்த பெண் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு தாய் ஆக போறவள், அவளையும் நம்ம தாயின்னு தான் ட்ரீட் பண்ணணும். ஜூலிக்கு 25 வயசு 30 வயசுனா அவங்க குழந்தை பத்துக்கலைன்னா இனிமேல அவங்க குழந்தை பத்தா அவங்க தாயா மாறுவாங்க. அவங்களையும் நம்ம அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். அவங்கள வந்து இழிவா ட்ரீட் பண்ணி இன்னொருத்தவங்களை, உங்களுக்கு பிடிச்சவங்களை, யாரை சொல்றேன்னு தெரியும், உங்களுக்கு விருப்பமான ஒருத்தவங்களை வந்து போற்றி புகழ்வது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. ஸோ வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க தரத்தாழ்த்தையும் வேணாம், இன்னொருத்தவங்களை தரம் உயர்த்தவும் வேணாம் அப்படின்றதான் என்னோட கண்ணோட்டம். இன்னொரு கண்ணோட்டத்தோட நான் இதை கன்க்ளூட் பண்றேன், இணைக்கிறேன். எப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன், அவங்க அண்ணன் தம்பி 2 பேர், அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில தம்பி என்ன பண்றான், அண்ணனை பார்த்து ஒரு கெட்ட வார்த்தையில திட்டுறான். திட்டுறப்ப அவன் சொல்றான், நீ திட்டுற கெட்ட வார்த்தை உனக்கும் அம்மா தான் எனக்கும் அம்மா தான்டா, அவங்கள திட்டுறடா அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக இந்த கெட்ட வார்த்தைகள் இருக்குல்ல, நம்ம சமூக பரப்புல வளம் வருகின்ற கெட்ட வார்த்தைகள் எல்லாமே தாயை இழிவுபடுத்துற மாதிரி தான் கெட்ட வார்த்தை இருக்கும். சரி, நீ தாயை இழிவுபடுத்துறது மூலமா அவனை வந்து வெறுப்பேற்றிடலாம் அப்படின்ற சமூக உளவியல்ல இருந்து தான் இது வருது. ஸோ பல்லவி அவர்களை தாயாக நீங்க நினைக்கிறப்ப நான் வந்து என்ன நினைக்கிறேன், பல்லவி அவர்கள் ஒரு பெண், அவர்களை இழிவுபடுத்துறது தவறு அப்படின்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவங்க ஒரு தாய், அவங்க வந்து இழிவுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரை இழிவுபடுத்துறீங்க? ஜூலியை இழிவுபடுத்துறீங்க. இல்ல உங்களோட ஒரு பற்றாளர்களோட சம்பந்தப்பட்டவங்க, அவங்க குடும்பத்தினரை இழிவுபடுத்துறீங்க. அது வந்து முன்னாள் மனைவியா இருக்கட்டும், இந்நாள் மனைவியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்களை இழிவுபடுத்துறீங்க. அப்போ இந்த மனநிலை எங்கிருந்து வருதுன்னா தாய்மை அப்படின்ற ஒரு பிம்பத்திலிருந்து வருது. இப்ப நான் இந்த இஷ்யூ சொன்னேன்ல, இதுக்கு எதிராக இப்பெல்லாம் இஷ்யூ நடந்துட்டு இருக்கு, இது எதிராக நான் வந்து யூபிஎஸ்சி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க எனக்கு எதிராக. இன்டர்வியூ போனா இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு, அதை எப்படி நீ அப்ரோச் பண்ண போற அப்படின்றத பொறுத்து அப்படின்ட்டு. தாய்மைக்கு இன்னொரு நேர் ஆப்போசிட்டா வந்து, அதை நான் தமிழ்ல சொல்லலை, இது பிராஸ்டிடியூட் என்ற வார்த்தையை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க என் மீது. இப்போ உன்னுடைய தாய் வந்து பிராஸ்டிடியூட்டா இருந்தா என்ன பண்ணுவ அப்படின்ற கேள்வியை என் மேல துரத்துறாங்க. ஏன்னா வந்து தாய்மை அப்படின்ற விஷயத்தை வந்து இங்க முக்கியத்துவமும் புனிதத்துவம் படுத்தியதனால் அதற்கு எதிராக இவன் எந்த மாதிரி ரியாக்ட் பண்றான் அப்படின்றதுக்காக இந்த கேள்வியை என்கிட்ட கேட்குறாங்க. இது பொதுவாக வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ப்ரிப்பரேஷன் போற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து நான் என்னோட பதில் என்னவா இருக்கும் அவங்க எதிர்பார்க்கறாங்கன்னா, ஆமாம் என் தாயும் ஒரு ப்ராஸ்டிடியூட் தான், ஆனா த ஒன்லி கஸ்டமர் மை ஃபாதர், என்னுடைய அப்பா மட்டும்தான் ஒரு ஒன்லி கஸ்டமர் அப்படின்ற மாதிரியான பக்குவமான பதில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ வந்து இதுல நிறைய நிகழ்வுகள் ஒன்னோட ஒன்று ஒத்து போயிருக்கும். இதை நான் நேரடியா விளக்க விரும்பல, அடுத்தடுத்த வீடியோல வேணா பார்ப்போம். அப்போ நம்ம தாய்மை மீது இருக்கிற பற்று நம்மளுக்கு எதிராக திரும்புறப்ப என்ன ஆகுது, அது வந்து ஒரு பிரச்சனையா மாறுது. அதை நீ வந்து பொதுவெளியில சந்திக்கிறப்ப நீ ஒரு ஐஏஎஸ்ஆ இருக்க, இல்ல உயர் பதவியில இருக்க அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ற அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. இது எல்லாமே சமூக பிரச்சனை, தனிப்பட்ட டிஎம்கே ஜென்சி மீட்டோ டிவிகே ஜென்சி மீட்லயோ இருக்கிற பிரச்சனை கிடையாது. இதுக்கு அடுத்து நான் வரேன். இந்த ஜென்சி பசங்களை பார்க்கறப்ப இன்னொரு விஷயம், எனக்கு வந்து அவங்க எந்த வீடியோ என்ன ஒரு புகைப்படம் அனுப்புறாங்க. புகைப்படம் அனுப்பி அதாவது டிவிக்கு ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு புகைப்படம் அனுப்பி அதுல வந்து விளக்கம் கேட்கறாங்க. அந்த புகைப்படத்துல எது குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா, பெரிய பெரிய தலைவர்களை பெண்ணா பாவிச்சு
கை குழந்தையில ஒரு ஒரு தலைவர் இருக்காரு. யாரும் ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்டாலின், நம்ம எடப்பாடி, அதுக்கப்புறம் சீமான் 3 பேரையும் வச்சு அவங்கள பெண்ணா பாதிச்சு குழந்தை வந்து கையில சீமான் இருக்கிற மாதிரியான குழந்தை அந்த இமோஜி வருது. அந்த இமேஜ் அனுப்பி இதுக்கு என்ன பதில் நீங்க சொல்றீங்க அப்படின்னு என்னை பார்த்து கேட்குறாங்க. அப்போ எனக்கு ஷாக்கிங். நான் இது வரைக்கும் இவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரியான பதில இந்த மாதிரியான போட்டோவையும் அவரை நான் அப்படி பார்த்ததும் கிடையாது. அதனால இதை பார்க்கணும் எனக்கு ஒரு ஷாக்கிங். அப்போ பொது வெளியில இந்த படத்தை சாதாரணமாக ஒரு அனுப்பி இது என்ன பதில் சொல்லுங்கன்னா நான் என்ன பதில் சொல்றது? அப்போ ஒரு ஆணை பெண்ணாக பாவிப்பது, பெண்ணை ஆணாக பாவிக்கிறது அப்படின்றது இழிநிலை அப்படின்ற விஷயம் வந்து இதுல உள்ள அடங்கியிருக்கு. ஒரு தலைவனை வந்து பெண் புகைப்படமா மாத்திட்டா அவங்கள வந்து தரம் தாழ்த்திட்டேன் அப்படின்ற நிலையை வந்து இது வந்து வெளிப்படுத்துது. இது சரியான விஷயம் இல்லை அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்றேன். இல்ல நான் வந்து இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்றத சொல்றதுக்காக இந்த போட்டோவை அனுப்புனேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, இவங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்க அப்படின்றத சொல்றதுக்கு இந்த படம் தான் உனக்கு கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டேன். சரி, அது விளக்கம் வேற மாதிரி டைவர்ட் ஆயிட்டு போகுது. பொதுவா வந்து அதுக்கப்புறம் பிறப்பு, நம்ம 3 விஷயம் பார்த்தோம். தாய்மை, பிறப்பு, அதுக்கப்புறம் வந்து பெண், ஆண் அப்படின்ற பாவனைகள். உங்களுக்கு பிறந்த குழந்தை, அதாவது இந்த ஸ்டாலினை பெண்ணா மாத்தி, எடப்பாடியை பெண்ணா மாத்தி அவங்களுக்கு பிறந்த குழந்தைன்றவங்க சீமான், அவங்க இழிவானவங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க. இதுவும் நம்ம சமுதாயத்துல கிடைக்கிற ஒரு இழிநிலையிலிருந்து தான் இந்த போட்டோ கிரியேட் ஆகுது அப்படின்றது என்னோட பார்வை. எப்படின்னா, ஒருத்தவரை இழிவா திட்டணும் அப்படின்னா இந்த சமுதாயத்துல இவர் பிறந்தவர் அப்படின்னு திட்டுவாங்க. அதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். எனக்குமே வந்து பர்சனலா இந்த கம்யூனிட்டி பேஸ்ல இருக்கிறவங்கலாம் இப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு மனநிலை சொல்லாடல் நிறைய வந்துச்சு. நான் வந்து இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டின்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த கம்யூனிட்டியில இருக்கிறவங்கனாலதான் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகுது. ஏன்னா அவங்க நிறைய குடிச்சிட்டு வந்து இது பண்றாங்க. இந்த கம்யூனிட்டியில இருக்கிற ஃபேமிலி எல்லாமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் வந்து இந்த ஊர்ல இந்த பிரச்சனைகள்லாம் அதிகமா வருது அப்படின்றதான பாவனைகள். அதை என்கிட்ட வந்து சொல்றாங்க. நான் வந்து அந்த கம்யூனிட்டி தெரியாம. அப்போ அவங்களுக்கு என்ன நான் சொல்ல விருப்பம்னா, ஒரு கம்யூனிட்டி சார்ந்தோ இல்ல இவங்க 2 தாய்மார்களுக்கு பிறந்த குழந்தைன்றனாலயோ அவங்களோட பண்பு இவங்களோட பண்பு ஒத்து இருக்கும் அப்படின்ற எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை அறிவியல் பூர்வமா. அப்ப இவங்களுக்கு பிறந்தவங்களே இல்ல அவங்களுக்கு பிறந்தவங்களே இல்ல அந்த சமுதாயத்துல பிறந்தவங்களே அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கிற வசை சொற்கள் எல்லாமே அதெல்லாம் பிற்போக்குத்தனமானதுதான். அறிவியல் பூர்வமாக எந்த எவிடன்ஸும் இல்லை. இப்ப இந்த போட்டோ மூலயமா இவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு நம்ம பார்க்க முடியாது, அவங்களுக்கு பிறந்த குழந்தையான சீமான் கெட்டவரும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது அப்படின்றதுதான் என்னோட முடிவு. பொதுவா வந்து 2 கெட்டவர்கள்ன்ற மனநிலையே நம்மளோட செல்ஃபிஷான மனநிலை. நம்மளுக்கு தேவையே இவருங்க பூர்த்தி பண்ணலைன்னா அவங்க கெட்டவங்க அப்படின்ற மாதிரியான மனநிலைக்கு நம்ம வருவோம். அதுக்கப்புறம் அது மூலயமா இது பிறக்குது அப்படின்றது என்னோட கருத்தியல். அதுக்கப்புறம் வேற என்ன விஷயம்னா, இப்போ இவங்க எல்லாமே ஒரு இதுல கூண்டுல நம்ம அடைச்சிட்டோம். இது இல்லாம இன்னும் நிறைய தரம் தாழ்ந்த கருத்தியல்கள் ஊடகத்துல பரவிட்டு இருக்கு அப்படின்றத என்னால பார்க்க முடியுது. எடுத்துக்காட்டா வந்து மாற்று சிந்தனையாளர்கள், மாற்றுத்திறனாளிகள் என்று நம்ம போற்றக்கூடிய அவர்களை இழிவுபடுத்துற மாதிரியான கருத்தியல் சிந்தனைகள் பொதுவெளியில நம்ம பரவுறதை நம்ம பார்க்க முடியுது. அதெல்லாம் பார்க்கறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. அவர்களோட மாற்று சிந்தனையை குறைவா இட போடுற ஒருத்தன் தான் இப்படி பேசுவான் அப்படின்றதும் நமக்கு தெரியுது. எடுத்துக்காட்டா வந்து நம்ம இவ்வளவு நாளா வந்து சிறப்பா பார்த்துட்டு இருக்கிற நம்ம லாரன்ஸ் அவர்களும் வந்து மாற்று சிந்தனை கொண்டவர்கள், மாற்று கருத்தினர்களை வந்து அது இது அப்படின்ற பாவனையில சொல்றதும், அதுவும் இல்லாம மனிதர்களை ஒரு நாயோட ஒப்பிடுறது எனக்கு என்னமோ இழிவா தெரியாது. ஆனா அவர் ஒப்பிட்டு, அதுவும் இல்லாம ஒரு சில நாய்கள் பிரியாணி எதிர்பார்க்கும், ஒரு சில நாய்கள் வித்தியாசமான பிஸ்கெட்டுகள் எதிர்பார்க்கும். அதுக்கேற்ற மாதிரியான பிஸ்கெட்டும் பிரியாணியும் நம்ம போட வேணும் அப்படின்னு மக்களை இழிவுபடுத்துற நிலையும், அதாவது நாயோட கம்பேர் பண்றதுனால நான் இழிவுபடுத்துறதா நினைக்கல. ஒரு தேவை அடிப்படையில தான் பிரியாணி அப்படின்றது வரும். உங்களுக்கு விருப்பமானவர் ஹை ரேஞ்சில் கேக் சாப்பிட்றதுனால அவருக்கு அந்த பசி அப்படின்றது இல்லாம இருக்கலாம். நார்மலான எங்களை போல மக்கள் அந்த மாதிரியான கேக்கெல்லாம் சாப்பிட்டது இல்லை. எங்களுக்கெல்லாம் வந்து பிரியாணி தான். அப்போ வந்து நாங்க பிரியாணி சாப்பிட்றத இழிவா பார்க்கறது எந்த மாதிரி நிலை அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். ஸோ வந்து மாற்றுத்திறன் கொண்டவர்களை அது இது என்று பேசுறது, அதுக்கப்புறம் வந்து திருநங்கைகள் திருநம்பிகளை வந்து அவங்களே கம்பேர் பண்ற சொல்லாடல்களும் இங்க பரவி கிடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான இழிவான விஷயங்களை எல்லாம் வந்து நம்ம ஒதுக்கணும். நம்மள மாற்று கண்ணோட்டம் உடையவர்கள் ஆண் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களையெல்லாம் வந்து சமமா பார்க்கணும் அப்படின்றது தான் என்னோட கண்ணோட்டம்.